வண்ணமாக நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறவராக தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறான்னு சொல்லி வேதத்தில் பார்த்தும், இன்னும் வேதத்திலே ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும் என்று சொல்லி பாபிலோன் ராஜா சொல்வதை பார்க்கிறோம். முதல் வசனத்தில் பார்க்கும்போது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பூமியில் எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் இடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். புறஜாதியாகிய பாபிலோன் தேசத்தை ஆள்கிற ராஜா, அந்த ராஜாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தில் அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமையாகிய அந்த ஜனங்களின் தேவனை குறித்து அவர் சொல்கிறார். அவர் யார் என்றால், நித்திய ராஜ்யமும் தலைமுறை தலைமுறையாக அவருடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நேபுகாத்நேச்சர் சொல்வதை பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையிலே தேவ மகிமையை கண்டார். அதனால் இன்றைக்கு நம் தேவன் யார் என்றால், நித்திய ராஜ்யம் உள்ளவர். இந்த உலகத்தில் ராஜ்யத்தை ஆளுகிற ஒருவரும் நிரந்தரமாய் ஆள்வது கிடையாது. ஒருவேளை அந்த ஆளுகையில் அவர்கள் தோற்று போகலாம், இல்லாவிட்டால் மரணம் சம்பவிக்கலாம். ஆனால் நம் தேவனோ தோற்று போனவர் அல்ல, விசுவாசை ஜெயித்தவர், மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிறபடினாலே அவர் ராஜ்யம் தலைமுறை தலைமுறை என்று சொல்லி இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு விளக்கத்தை அவர் காண்பிக்கிறார். அதே 4ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனமாகிய 37ஆம் வசனம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகளெல்லாம் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். அகந்தையாக இன்றைக்கு ராஜ்யங்களை ஆள்கிற ராஜாக்கள், ராஜ்யங்களை ஆள்கிற இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுடைய வாழ்க்கையிலே அகந்தை இருக்கும் என்று சொன்னால், பெருமை இருக்கும் என்று சொன்னால், ஆணவம் இருக்கும் என்று சொன்னால், உலகத்தை மனிதர்களை ஆளும்படியான எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தாழ்வார் என்று சொல்லி இந்த ராஜாவின் அனுபவத்தில் சொல்கிறார். அதனால் இன்றைக்கு ராஜ்யங்களை ஆள்கிற அநேக தலைவருடைய இருதயமானது தாழ்மை உள்ளதாக, கரிசனை உள்ளதாக, இரக்கமுள்ளதாக இருக்கும் போது அந்த நாடானது ஆசீர்வதிக்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு காரியம்தான் இந்த நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையிலே அவர் காண்கிறார். அதனால் இன்றைக்கு அகந்தையாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ராஜ்யம் நிலை நிற்காது. காரணம், நம் தேவன் ராஜ்யத்துக்கு நிலையானவராக நிரந்தரமாய் இருக்கிறபடியினாலே நம் தேவனை யோசிக்கும் போது நாம் நிச்சயமாகவே பாக்கியமுள்ள ஜனம் என்பதை நாம் நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் துதிகளும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் துதிகளும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாம் வாழ்க. தேவனுக்கு நேபுகாத்நேச்சர் அன்றைக்கு மகிமை செலுத்தினான். இன்றைக்கு தேவஜனங்களாக நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தேவனுக்கு சித்தமான அகந்தையில்லாத ஒரு ராஜ்யத்தை தேவன் உருவாக்கு. நம் தேசத்தில் தாழ்மையான ஒரு தலைவனை தேவன் உண்டாக்கும்படியாக அன்பின் ஆண்டவரே, நீரே நித்திய ராஜா,
நீரே நிரந்தரமான தேவன், நீரே தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் செய்கின்றபடியினாலே எங்கள் தேசத்தில் நடக்கின்ற கர்த்தாவே தேர்தலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசம் முழுமையாக எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடிக்கு ராஜா சமாதானமாக அமைதியோடு நடக்கும்படியாக நாங்கள் சமூகத்தில் நித்திய ராஜாவிடத்தில் தலைமுறை தலைமுறையாக ஆளுகிற தெய்வ சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுக்கிற ஐயா. கர்த்தர் தாமே ஒரு தாழ்மையுள்ள நீதியுள்ள நியாயமுள்ள ஒரு தலைவனை எங்கள் தேசத்தில் நீர் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் யாரை நினைத்திருக்கிறோம் அவளை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு கொடுக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.